ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு வீடியோ. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கண்டிப்பாக வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து இந்த இயர்க்குள்ளே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் கொடுத்து ஜான்வரி பிப்ரவரிக்குள்ளே எக்ஸாம் வச்சு உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஏன்னா பிளானரில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த பிளானரில் இருக்கிறத வந்து இந்த இயர்க்குள்ளே மினிமம் ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டுமாவது கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நான் வந்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன், ஸ்டடி ப்ரிப்ரேஷன் மெத்தட் போட்டிருக்கேன், 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இந்த வீடியோ ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க அண்ட் ஆஸ் யூஷுவல் டெலகிராம்லேயுமே வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ என்னென்னா, பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் எத்தனை கொஷின் பேப்பர் இருக்குது, எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, அதையுமே நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஒரு கொஷின் பேப்பரையும் பார்த்திங்கன்னா 2001 ஸ்டார்ட் ஆனது, இப்போ 2022 நடந்தது. இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிஜிடிஆர்பியுமே அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. கண்டிப்பாக வந்து டிக்ரீஸ் ஆகவே கிடையாது, இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு தடவை இனிஷியலாக இருந்தப்போ வந்து இருந்த காம்படிஷனும் இப்போ இருக்க காம்படிஷனும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா இனிஷியலி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த அவேர்னஸ் கிடையாது, நிறைய பேருக்கு வந்து தெரியவும் இல்லை, அந்தளவுக்கு யாரும் ரொம்ப நிறைய பேர் வந்து படிக்கவும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க அண்ட் வந்து இதனுடைய அவேர்னஸ். ஏன்னா இப்போ வந்து நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சு தான் வந்து எல்லாருக்குமே வந்து போஸ்டிங் போடுறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வந்து கம்ப்ளீட்டாகவே அது வந்து இதாகிடுச்சு. நம்மளுக்கு முக்கால்வாசி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வச்சு தான் நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுற அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா காம்படிஷன் லெவலுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. மெம்பர் ஆஃப் காம்படிட்டர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன்னா இப்போ புதுசாக நிறைய பேர் படிச்சுட்டே வருவாங்க இல்லைங்களா. அண்ட் மோரோவர் வந்து நான் கவனித்த ஒரு திங் என்னென்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு சில வீட்டிலலாம் வந்து கைடு இருப்பாங்க. அதாவது ஏற்கனவே வந்து ஒரு சிலர் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம், இல்லையா டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம் அவங்க அம்மா அப்பா. இப்போ எய்தர் கவர்மெண்ட் ஜாப் ஆர் ப்ரைவேட் ஜாப், அந்த மாதிரி டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். இப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே இந்த மாதிரிலாம் நீ படி, இதெல்லாம் படி, இப்படி போ அப்படி போ, இந்த மாதிரி போனீங்கன்னா உனக்கு ஈஸியாக ஜாப் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லித்தரத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து செலக்ட் ஆகிறத வந்து என்னால் பார்க்க முடியுது. ஏன்னா நம்ம அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் எழுதும்போது, ஸோ என்னை பற்றின வீடியோ வந்து நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். பிஜிடிஆர்பி, கேந்திரிய வித்யாலயா எக்ஸாம், சிடெட், டெட், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, இந்த மாதிரி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம்ஸில் இருந்தெல்லாம் கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து வீட்டிலேயே வந்து ஏற்கனவே டீச்சர்ஸ் இருக்கவங்க இருக்காங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஈஸியாக வந்து கைடு கிடச்சிது. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து நான் தான் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போன ஆளே வந்து நான் தான். ஆனால் எல்லாமே வந்து நம்மளாக படித்து தெரிஞ்சுட்டேன். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த வீடியோஸ் கேட்குறவங்க எல்லாருமே வந்து ஒரு 1990s ஆர் அதுக்கு முன்னாடி, இல்லை 1993 அந்த மாதிரி பிறந்தவங்களாம் இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்குலாம் வந்து அந்த ஏஜில் பிறந்த பேரண்ட்ஸ்க்கெலாம் வந்து அவ்வளோ வந்து தெரிஞ்சிருக்குமா அப்படின்றத வந்து தெரியல. அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஜென்ரேஷன் கேப் வருது. நம்ம முன்னாடி படித்து எப்படிலாம் பண்ணோமோ அதுக்கும் இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனுக்கும் நிறைய கேப் இருக்குது. இதுவே வந்து இன்னும் ஒரு 5 years 6 years கழிச்சு இன்னுமே மாறினாலும் மாறலாம், வேறு ட்ரெண்டில் வந்தாலும் வரலாம், வேறு மாதிரி ஆனாலும் ஆகலாம். அதனால் இப்போ வந்து நம்ம பிஜிடிஆர்பி படிக்கும்போது, நீங்கள் பிஜிடிஆர்பின்னு இல்லாமல் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலுமே நீங்கள் ஒரு முழு மூச்சோடு உட்காந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். பட் அதுக்கு வந்து ஒரு கைடு கண்டிப்பாக தேவை. ஸோ நான் வந்து இங்கே கோச்சிங் சென்டரை இது பண்ணுறேன், ப்ரமோட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆக்சுவலி எனக்கு கோச்சிங் சென்டரில் போய் படிக்கிறது வந்து பிடிக்காது. பட் ஒரு கைடாக நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் இல்லையே உங்களுக்கு ரிலேஷன்ஸில் யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கக்கிட்ட ஏதாவது இது வரைக்கும் கேட்காம இருந்தீங்க அப்படின்னா கேளுங்க. இல்லையா நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது இப்போலாம். அதுவும் இப்போ லாஸ்ட் 2 years வந்து பார்த்திங்கன்னா
எக்ஸாம்ஸ்க்காகவே போடுற யூடியூப் சேனல்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் வந்து கோச்சிங் சென்டர் போய் படிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை. அண்ட் மோரோவர் நானும் வந்து கிளாஸஸ் எடுக்கிறதோ அந்த மாதிரி ஐடியாலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து சொல்லணும். அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா யாரும் எனக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அட்லீஸ்ட் என்னால் ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாலுமே எனக்கு வந்து அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து ஒரு கோலை வச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எப்போ வந்து முழு மூச்சோடு இறங்குறீங்களோ அப்போ தான் வந்து அதில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நான் ஏன் இதை இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் வந்து எனக்கு வந்து நான் வந்து 2010லேயே பிஎடும் முடிச்சிட்டேன். 10ல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் அப்புறம் மேரேஜ் ஆச்சு. ஒரு பெரிய கேப் வந்தது. அந்த கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் இருந்தாங்க. 2 கிட்ஸு. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் ஒரு 7 இயர்ஸ். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்கூலுக்கு இங்கிலீஷ் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த இருக்கிற எல்லா ப்ரெஷருமே வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் அதுக்கப்புறம் இல்லை நம்ம இந்த அது ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜு ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து டாப்பராக தான் இருந்திருக்கேன். ஒரு ஃபஸ்ட் அல்லது செகண்ட் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன். இருந்தாலுமே நான் இவ்வளோ வருஷம் எக்ஸாம்ஸ் எழுதியுமே எத்தனை தடவை எழுதியுமே எனக்கு கிடைக்காமலே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஸ்டேஜில் இப்போ என்னோடய கிட்ஸ் வந்து ஓரளவுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிற அளவுக்கு ஆனதுக்கப்புறம் தான் என்னால் விட்டுட்டு படிக்க முடிஞ்சுது. அந்த சமயமே பார்த்திங்கன்னா அதுவும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ஒரு மாமாக இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு கில்ட் ஃபீல் இருக்கும். ஐயோ நம்ம குழந்தைங்கள நல்லா பார்த்துக்கிறோமா அப்படின்ற மாதிரி. அது எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சுட்டு ஒரு 3 to 4 months நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கணும் அப்படின்னு அப்படி இறங்குனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்து இதில் சக்ஸஸ் ஆக முடியும். பட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுது என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் வந்து படிக்கிறீங்க. என்னென்னா வந்து கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க மாட்டேன்றீங்க. நானே ஒரு சில வீடியோ எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேனே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு போம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அதுக்கெல்லாமே இப்போ ஒரு குப்லகான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப சூப்பரான போம். பட் ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. அது எனக்கே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஆச்சு அந்த ஒரு போயமை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே. ஸோ அந்த மாதிரி இருக்க போம்லாம் வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து போட்டேன்னா அதை வந்து நிறைய பேர் யாருமே பார்க்குறது கிடையாது. கொஞ்சம் மினிமலாக தான் பார்க்குறாங்க. பட் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மெத்தடு இந்த மாதிரி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய யூடியூப் சேனல்ஸே நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி மெத்தட்ஸ் இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு சொல்கிற வீடியோஸ் மட்டும்தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ இதுலேருந்தே நிறைய தெரியுது எப்படி படிக்கணுன்றது பார்க்குறதுலேயே வந்து நிறைய பேர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு தேவை தான். பட் ஒரு நாளைக்கு ஒரு 10 to 15 minutes இந்த மாதிரி எப்படி படிக்கணுன்றது வீடியோ கேட்டிங்கன்னா போதும். அதுக்கு விட்டுட்டு இருக்கிற எல்லா யூடியூப் சேனலில் இருக்கிற வீடியோவுமே நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுன்றது கிடையாது. அதை விட்டுட்டு படிக்கிறதுல வந்து கொஞ்சம் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்னுமே நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ லிட்ரேச்சர் சம்மரி அந்த மாதிரி நானுமே நிறைய யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். கேட்டு தான். ஸோ ஈவன் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 5 o'clockலாம் எந்திரிச்சு சமைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே 4:30க்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஹெட்செட்டில் போட்டுட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய யூடியூப் சேனல் நாளே எடுத்து வச்சுருவேன். இன்றைக்கி இது கேட்கணும், இன்றைக்கி நாளைக்கு இது கேட்கணும் அப்படின்ற மாதிரி யூடியூப் சேனலில் இருக்க வீடியோஸ் எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு சமைக்கிறப்ப ப்ளூடூத் ஹெட்செட்டு அந்த மாதிரி காதில் போட்டுட்டு டேபிள் மேலே எதுலையாவது ஃபோனை வச்சுட்டு காய் கட் பண்ணுறது எல்லாமே வந்து காதில் இது ஓடிட்டே இருக்கும். இந்த பக்கம் நான் சமைச்சிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஆட்டோவில் ஸ்கூல் முடிஞ்சு ஆட்டோவில் வீட்டுக்கு வரும்போது ஹெட்செட்டில் போட்டுட்டு கேட்டுகிட்டே வருவேன். அந்த மாதிரிலாம் தான் படித்தது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் படிக்கிறதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் நீங்கள் எல்லாருமே சீரியஸாக இறங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு தாட். அண்ட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் சிலபஸில் இருக்கிறத மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருக்குது. ஸோ ஒரு ஆத்தர் ஆகட்டும், அந்த ஆத்தர் எந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டில் இருந்தாங்க. அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே லிங்குவிஸ்டிக்ஸ் அண்ட் கிராமர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியான டாபிக். ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து அது என்னமோ ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர கொஷின் பேப்பர் ஈவன் யூஜிசி நெட் கொஷின் பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா லிங்குவிஸ்டிக் லிட்ரரி கிரிட்டிசிசம் இந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோர் தென் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ அதுவுமே இருக்குது. பட் இந்த மாதிரி கிரிட்டிசிசம் தியரி மூமெண்ட்ஸ் அண்ட்
டேர்ம்ஸ்லாம் யார் காயின் பண்ணி ஒரு சில டேர்ம்ஸ் அதை யார் காயின் பண்ணது அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து நிறைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சுற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபோக்கஸ்டாக ஒரு இதுதான் சிலபஸ், இதை மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படின்னீங்கன்னா அதுலேருந்து சுற்றி எங்கேயாவது கேள்வி கேட்டாங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் அதாவது கம்ப்ளீட்டாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு இல்லை, அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது சொல்கிறத வந்து கேட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு புக்கில் வந்து ஒரு லிட்ரரி மூவ்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில புக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஹட்சன் புக்கும் ராமச்சந்திரன் நாயர் புக்கு, இது 2 புக்கு நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லாவே புரியும். நீங்கள் எட்வர்ட் ஆல்பர்ட் அந்த மாதிரிலாம் இருக்க புக்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்கும், வளன்னு நிறைய திங்ஸ் இருக்கும், அதை படிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இருக்க புக்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கிரிட்டிசிசம் அந்த மாதிரிக்கும் நான் உங்களுக்கு வந்து புக்ஸ் வந்து எந்த மாதிரி புக்ஸில் நான் படித்தேன் எது அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்றது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். அண்ட் நிறைய வந்து வெப்சைட்ஸில் இருக்க ஃப்ரீ ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுமே அந்த ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நிறைய வெப்சைட்ஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் மூவிஸுமே ஷேக்ஸ்பியர் பற்றி பார்த்தீங்கன்னா மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக வந்து அந்த ப்ளேவே வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து எந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப்பில் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் மோரோவர் ஒன் மோர் திங் வந்து நான் நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஒரு இது விஷயத்தை படிக்கிறீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ஒரு டாபிக் அதை முடிச்சுட்டு தான் டாப் டு பாட்டம் முடிச்சுட்டு தான் நான் அடுத்ததுக்கு போவேன் அப்படின்ற மாதிரி நிற்காதீங்க. ஏன்னா அது வந்து யாராலுமே பண்ண முடியாது. அது நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் கண்டிப்பாக பண்ண முடியாது. அது ஏன்னா அந்த ஒரு டாப்பிக்கே வந்து நமக்கு 1 வீக் செலவாடுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ளே ஆகட்டும் இல்லை ஒரு போம் ஆகட்டும், அது யார் எழுதியிருக்காங்க அந்த ஆத்தரை பற்றி ஒரு 4-5 லைன் போடும். அதுக்கு மேலே ஆத்தரை பற்றி தேவை கிடையாது. ஒரு 4-5 லைன் அவங்க எத்தனை ஒர்க்ஸ் எழுதியிருக்காங்க அந்த மாதிரி, அது மட்டும் போதும். அதுக்கப்புறமா அந்த ப்ளேயில் இருக்க கேரக்டர்ஸ், அதனுடைய தீம் என்ன, அது எந்த இயரில் எழுதியிருக்காங்க, பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களா, அதை பற்றின எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற மாதிரி. அதுக்கு வேறு ஏதாவது சப்டைட்டில் இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சம்மரி, ஒரு ஜிஸ்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஒரு ஜிஸ்ட்டு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததுபடி சாப்டர் வைஸ் சாப்டராக ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் சம்மரியை ஒரு ஒன் பேஜ் சம்மரி மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஒரு நாவலுக்கு, அந்த சம்மரியை படிங்க. அதுக்கப்புறமா சாப்டர் பை சாப்டர் சம்மரி படிங்க. அதுக்கப்புறமா முடிஞ்சால் நீங்கள் நாவல் படிக்கலாம், இல்லை ப்ளே படிக்கலாம். ப்ளேவாக இருந்தால் நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படிச்சிங்கன்னா நல்லது. நாவலில் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தது, நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லலாம். இது ஒரு சிலருக்கு செட் ஆகும், ஒரு சிலருக்கு வேறு மாதிரி நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கிடையாது. நீங்கள் உங்களுக்கு இதில் எதெல்லாம், நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் நிறைய சொல்கிறேன். பட் ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது யோசிச்சிங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். மேபி அதுவுமே வந்து ஒரு சிலருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஷெட்யூல் மேக் பண்ணணும். ஸோ நிறைய நானுமே ஷெட்யூல்ஸ் போட்டிருக்கேன். அது யூஸ் ஆனால் எடுத்துக்கோங்க, இல்லையா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். எந்த டாபிக்ஸ் ஈஸியாக இருக்கும் அதை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர், லிங்குஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக்ஸ் மாதிரி இருக்கும். அதை எடுத்தோன்னா நான் ஒரு 2-3 டேஸில் வந்து முடிச்சுற மாதிரி இருக்கும். அது முடிச்சிட்டோன்னாலே நமக்கு ஓகே, நம்ம ஏதோ ஒன்று முடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். அதனால் எப்பயுமே உங்களுக்கு எந்த டாபிக் வந்து ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த டாபிக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஷெட்யூல், நீங்கள் மொத்தமாக உட்காந்து ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கான ஷெட்யூலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக வச்சு பார்க்குறப்ப எதை படிக்கணும் நீங்கள் யோசிச்சு அதிலே வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் அக்கார்டிங் டு த ஷெட்யூல். ஸோ நீங்கள் எந்த ஷெட்யூலில் ப்ரிப்பேர் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாரம் ஓகே நம்ம ஷெட்யூல் போடுவீங்க. ஸோ நானுமே அந்த பண்ணியிருக்கேன். நான் ஷெட்யூல் போடுவேன், ஆனால் ஒரு 2 நாள் பண்ணுவேன், 3ஆவது நாள் 4ஆவது நாள்லாம் விட்டுடுவேன். அது ஏதாவது வேலை வந்துடும், வீட்டில் வேலை வந்துடும், வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கும். அப்போ நீங்கள் திருப்பியும் அடுத்த வீக்லேருந்து புதுசாக அந்த ஷெட்யூல் போடுங்க. படித்து முடிச்சது விட்டுருங்க. திருப்பியும் எதெல்லாம் முடிக்கலையோ அந்த நீங்கள் ஒரு 4 தடவை ஷெட்யூல் போட்டு படிக்க முடியலனாலும் ஓகே. பட் நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 4 தடவை போட்டது, ஐயோ நம்ம 4 தடவை ஷெட்யூல் போட்டுமே நம்ம படிக்கல, இந்த தடவையாவது நம்ம கரெக்டாக படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தோண ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஷெட்யூல் போட்டு படிக்க முடியலனாலும் ஓகே, பட் திரும்பி ஷெட்யூல் போட்டுட்டே இருங்க. நெக்ஸ்ட் அட்டெண்ட் அ குவிஸ். ஸோ அந்த ஷெட்யூல்
போட்டு அதை பற்றின அந்த ஒரு டாபிக் இந்த டேக்கு இந்த டாபிக் படிக்கணும்னு நினச்சிருக்கீங்க. ஓகே, அது முடிஞ்சிருச்சுன்னா அதை படிச்சிங்க. ஓரளவுக்கு படித்தா போதும், ரொம்ப டீட்டெயிலாக படிக்கணும். அதை முடித்த உடனே ஒரு குவிஸை வந்து அட்டன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ மேக்பத் எடுத்துக்கிறேனே, மேக்பத்தோட சம்மரியை நான் படிச்சுட்டேன். சம்மரி படிச்சுட்டேன், கேரக்டர்ஸ் தெரிஞ்சிச்சு, அது எந்த இயர், அதை பற்றின ஓரளவுக்கு அவுட்டர் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு குவிஸ் அட்டன் பண்ணும். ஸோ அந்த குவிஸ் அட்டன் பண்ணும்போது தான் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்றத தெரியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஹாவ் ரெட். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எத்தனை கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அந்த மாதிரி கொஷினுக்கு நீங்கள் எங்கேருந்தெல்லாம் நீங்கள் படிக்கலாம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ இந்த குவிஸ் எல்லாம் நீங்கள் எங்கேருந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேக் நோட்ஸ். ஸோ அந்த குவிஸை அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. ஸோ நான் ஆல்ரெடி வீடியோஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ திருப்பி சொல்ல இஷ்டப்படல. ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் அந்த மாதிரி தான் போட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக என்னோடய நோட்டு நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணேன், எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதையும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இந்த குவிஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து படிக்க ஆரம்பிக்கிறப்பலேருந்தே நோட்ஸ் எடுக்கிறேன்னு எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே என்ன புக்கில் கொடுத்துருக்காங்களோ அது மொத்தமும் அதை நோட்டில் தூக்கி எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ். நீங்கள் அதுக்கு புக்கே படிச்சுட்டு போயிடலாம் இல்லைங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மைண்ட் மேப் மாதிரி போடுங்க. எப்படின்னா நீங்கள் மைண்ட் மேப் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்றதும் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ எப்பயுமே நோட்ஸ் வந்து மைண்ட் மேப் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்குமே ஒரு தனி நோட்டில் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு அந்த வீடியோ எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபாலோ அப் எவ்ரி வீக். ஸோ இது வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு. ஓகே, படித்து முடிச்சிட்டோமா, படித்தோம், அடுத்த டாபிக்னு போயிட்டே இருப்போம். பட் ஒரு 1 மந்த் கழித்து நம்ம படித்த டாப்பிக்கே ஃபஸ்ட்டு எடுத்து பார்த்தோன்னா நமக்கு இது எதுக்கு எழுதியிருக்கோம், இதையே நம்ம நோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எப்பயுமே அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஒன்ஸ் ஆகுது நீங்கள் அந்த வீக்கோட என்னென்ன டாப்பிக்லாம் படிச்சிங்களோ அதை வந்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லேயுமே எவ்ரிடே அந்த ஷெட்யூல் பேஸ் பண்ணி குவிஸும் வீக்கெண்டு சண்டே அன்னைக்கு அந்த கொடுத்துருக்க குவிஸ் எல்லாத்தையும் சேர்த்து சண்டே அன்னைக்கும் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட ஓன் இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் வி லேர்ன் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் ஹூ வி ஆர். ஸோ நம்ம என்ன படிக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இருப்போம். ஸோ இல்லைங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா அந்த சிலபஸை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ்டாக வச்சுக்காதீங்க. அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு ரொம்ப டீட்டெயிலாக இல்லைனாலும் ஒரு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கண்டிப்பாக இருக்குது. இன்னொன்று நான் சொல்லணுன்னு உங்ககிட்ட நினச்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு முடிச்சுட்டு வராங்க. ஏன்னா பிஜிடிஆர்பி ஆகட்டும் யூஜிடிஆர்பி ஆகட்டும் இங்கே சிலபஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா யூஜி பிஜியில் படித்த சிலபஸோட ரிலேட்டடாக தான் இருக்கும். அதே சிலபஸ் இல்லைனாலும் உங்களுக்கு அந்த ஆத்தர் பேஸ் பண்ண ஒரு சில டாபிக் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் நான் படித்தப்பெல்லாம் வந்து கிரிட்டிசிசம் அண்ட் தியரிக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிசிசம் அண்ட் தியரிக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ படிச்சுட்டு வர பசங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லாவே படிச்சுட்டு வருவாங்க. அதுவும் டாப்பரில் இருக்க பசங்க நல்லாவே தெரியும். ஸோ அவங்க வந்து முடிச்சுட்டு வரும்போது உடனே எழுதும்போது அவங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ முன்னாடியே நீங்கள் சப்போஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இன்னுமே கொஞ்சம் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூலில் பேஸ் பண்ணுங்கள். உங்கள் ஷெட்யூலை அந்த பேஸ் பண்ணி நீங்கள் போடுங்க. ஸோ இதில் வந்து நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நீங்கள் என்னென்னலாம் நிறைய படிக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்கேன். அபவுட் ஆத்தர்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நான் அந்த சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் வந்து நிறைய மீனிங்ஸ் சம்மரி கொடுத்துருப்பாங்க, டீட்டெயில் சம்மரி கொடுத்துருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் குவிஸுமே அதில் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரிலான்னு பார்த்தீங்கன்னா லிட்சார்ட், கிளிஃப் நோட்ஸ் அண்ட் ஸ்பார்க் நோட்ஸ். இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நாவல், ட்ராமா இது ரெண்டுத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லிட்சார்ட் வந்து பார்த்திங்கன்னா போமுக்கு வந்து சூப்பரான ஒரு கைடுன்னு சொல்லலாம். ஏன்னா லைன் பை லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அது சிஸ்டம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த போயமோட லைனை கிளிக் பண்ணிங்கனாலே அதுக்கு இந்த சைடில் அதே கலரில் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்கன்னா மேபி நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது வெப்சைட்டில் போய் டெஸ்க்டாப் சைட் அப்படி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி வரும்னு நினைக்கிறேன். பட் தெரியல. நீங்கள் மொபைல்லையுமே ஆனால் பார்க்கலாம். நீங்கள் சம்மரி கொடுத்துருப்பாங்க, கலர் சேஞ்சிங்கோட கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே நல்லாயிருக்கும், படிக்கிறதுக்குமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்.
ஸோ இது வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிற ஒரு டாபிக். பட் ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். நான் நிஜமாலுமே சொல்கிறேன், ஹட்சனோட அவுட்லைன் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சரை மட்டுமே வாங்கி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய இதுக்கு அது மட்டும்தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதுலேருந்தே எடுக்கிறாங்க. ஸோ அந்த குட்டி புக்கு தான் இருக்கிறதுலே குட்டி புக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தான். அந்த புக்கை வாங்கி ஒரு 4 தடவை படிங்க. நீங்கள் கம்ப்ளீட்டாக நைட்டு தூங்குறப்ப உங்களுக்கு படிக்கிற ஹேபிட் இருந்ததுன்னா நீங்கள் ஹட்சன் புக் எடுத்து படிங்க. உங்களுக்கு ஈஸியாகவும் தூக்கம் வந்துடும். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த இதை படித்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஏஜ் எல்லாம் என்ன நடந்தது, அந்த ஏஜில் எப்படிலாம் ப்ரோ ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி ட்ராமா ஸ்டார்ட் ஆச்சு, எப்படி நாவல் ஸ்டார்ட் ஆச்சு, எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவர் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பார் ஷார்ட்டாக. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் அதை படித்து பாருங்கள். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ அண்ட் மோர் ஓவர் 2 இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ் இருக்குது, அது எல்லாருமே மிஸ் பண்ணுறது. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்குவிஸ்டிக்ஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிங்குவிஸ்டிக்ஸ் ஆக்சுவலாக வந்து இதை நிறைய பேர் வந்து ரொம்பவே டஃப்னுவாங்க. பட் இது ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். நம்மளுக்கு 5 இது ஃபோனாலஜி, மார்ஃபாலஜி, சிமான்டிக்ஸ், இந்த மாதிரி ஒரு 5 டாபிக்ஸ் மட்டும்தான். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐசி அனாலிசிஸ், டிஜி கிராமர் அண்ட் பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் வேர்ட்ஸ், அந்த மாதிரி வேர்ட் ஃபார்மேஷன், இந்த மாதிரி வேர்ட் ஃபார்மேஷன் இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து ஈஸியாக லிங்குவிஸ்டிக்ஸில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரரி கிரிட்டிசிசம். ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் அண்ட் தியரி, இது பார்த்திங்கன்னா கிரிட்டிசிசம் அண்ட் தியரி வந்து நானுமே வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவே வேகாக இருக்குது, இது என்னடா ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் படிக்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஸோ லிட்ரரி தியரி அண்ட் கிரிட்டிசிசம்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸும், அதுக்கு என்னென்ன புக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம், லிங்குவிஸ்டிக்ஸுக்கு என்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே ஏன் நான் கொடுத்துருக்கேன்னா, நிறைய பேர் வந்து போம், ப்ளே, ப்ரோஸ், ட்ராமா இதில் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு இந்த 2 டாப்பிக்கையும் வந்து விட்டுடுறாங்க. டஃப்பாக இருக்கும்னு விட்டுடுறாங்க. பட் ஸ்கோர் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 டாப்பிக்கும் படித்தவங்களால மட்டும்தான் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா இதுலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 2 டாப்பிக்குமே விட்டுறாமல் கண்டிப்பாக வந்து படிங்க. ஸோ நெக்ஸ்ட் வர பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக வந்து கொஷின் பேப்பர் டஃப்பாக தான் இருக்கும். அதே மாதிரி கட் ஆஃபும் ஹையாக தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே எப்படி நமக்கு யூஜிடிஆர்பியில் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருந்தது பட் கட் ஆஃப் ஹையாக இருந்ததோ அதே மாதிரி தான் இனிமேட்டு வர எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வந்து ஃபுல் எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு படிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிங்க. ஸோ சேஞ்ச் இஸ் அ எண்ட் ரிசல்ட் ஆஃப் ஆல் ட்ரூ லேர்னிங். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த சேஞ்ச் இருக்கும். ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ், கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த சேஞ்ச் வரணும். உங்களுக்கும் கவர்மெண்ட் ஜாப், உங்களோட கோல் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணணும். உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறோன்றதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ அ கோல் வித்தவுட் அ பிளான் இஸ் ஜஸ்ட் அ விஷ். ஸோ பிளான் பண்ணுங்கள், அதுக்கேற்ற அந்த பிளான் பண்ணதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள், ஆக்டிவாக ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கனாலோ, இல்லை வேறு ஏதாவது உங்களோட மெத்தட்ஸ் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கனாலோ கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் போடுங்க. மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.